السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وتعاونوا على البر والتقوى. صدق الله العلي العظيم. ادعوا إلى سبيل ربك بالحكمة والموعظة الحسنة. قال نبينا صلى الله عليه وسلم: بلغوا عني ولو آية، أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. صدق الله العلي العظيم. الحمد لله. அருளாளன் அன்பாளன் அல்லாஹுவின் திருப்பெயரால் 201வது மஜ்லிஸை ஆரம்பம் செய்கிறேன். அன்பும் அருளும் ஆசியும் ஆதரவும் ஆருயிர் நாயகம் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் வழி வாழ்ந்த வாழுகின்ற வாழப் போகின்ற, குறிப்பாக இந்த மஜ்லிஸை அலங்கரிக்கின்ற அனைவர்களின் மீதும் உண்டாகட்டுமாகுக. சுவனத்து பெண்களாக சுவனத்திற்கு சந்ததிகளை அழைத்து செல்லக்கூடிய தாய்மார்களாக இந்த மஜ்லிஸில் கலந்து கொண்டவர்களை அல்லாஹ் கபூல் செய்து கொள்வானாக. மார்க்கத்தினுடைய இல்மை நிரப்பமாக வழங்கி அதை பயனுள்ளதாக அல்லாஹ் ஆக்கித் தருவானாக. கற்றதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய, பிற மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய நசீபையும் அல்லாஹ் தருவானாக. இந்த மதரசாவை அல்லாஹ் கபூல் செய்வானாக. இது போன்ற மதரசாக்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டு அவனுடைய தனிப்பெரும் உதவியை இது போன்ற மதரசாக்களை நடத்துபவர்களுக்கும் உதவுபவர்களுக்கும் அல்லாஹ் பிரத்யோகமாக வழங்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக. அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய கிருபையால் நமது மதரசா 12வது ஆண்டில் நடைபெற்றுக் கொண்டிருப்பது மகிழ்ச்சி என்கின்ற போதிலும், மாணவிகள் குறைந்திருக்கிறார்கள் என்பது கொஞ்சம் வேதனைதான். மதரசாவினுடைய பயன் என்ன, மதரசாவினுடைய பலன்கள் என்ன என்பதை தாண்டி மதரசாக்கள் வெறுச்சோடினால், மதரசாக்கள் மாணவிகளை தேடும் சூழ்நிலை ஏற்பட்டால் நாளைய சமூகத்தின் நிலை என்ன என்பது கவலையளிக்கிறது. ஏதோ ஒரு இடம் மாடியில ஒதுக்குப்புறமா அசரத்துக்கு வேற வேலை இல்லாதனால அவர் இத செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சோண்டா, உண்மையிலேயே நம்முடைய சிந்தனைகளை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, கொஞ்சம் அசை போட்டு பார்க்கின்றோம், கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கிறோம். மதரசா என்ன என்ன மாற்றங்களை தந்திருக்கிறது, மதரசா சமூகத்திற்கு என்ன கற்பித்திருக்கிறது என்று யோசிக்கும் போது
இதன் பயன்கள் ஏராளமாக இருக்கிறது. அதை நாம் பட்டியலிட வேண்டியதில்லை. பெற்றோர்களை பட்டியலிடுகிறார்கள். பெற்றோர்களே இதனுடைய தேவையையும் இதன் சிறப்புகளையும் கணக்கில்லாமல் சொல்கிறார்கள். ஆனால் என்று அல்லாஹ் தனது வரையிலே குறிப்பிடுவார். உலகத்தினுடைய சூழ்நிலைகளை நாம் எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் வலல் ஆகிரத்து ஹைரும் வ அபுகா, மறுமையினுடைய வாழ்க்கைதான், ஆகிரத்தினுடைய வாழ்க்கைதான் சிறந்தது, ஹைர் நல்லது என்று அல்லாஹ் குறிப்பிடுவார். இன்னைக்கு கூட பழனிக்கு ஒரு மதரசாவை ஆய்வு செய்வதற்காக போயிருந்தேன். அங்க உள்ள உஸ்தாது சொன்ன ஒரு தகவல், மதரசாவை கடைசி பட்சமாக மக்கள் வைத்திருக்கிறாங்க. எல்லா தேவைக்கும் நேரத்தை ஒதுக்குவோம். ஸ்கூல் போறதுல இருந்து ஸ்பெஷல் கிளாஸ், அதை தாண்டி இன்னும் என்ன என்ன வகுப்புகள் எல்லாம் இருக்கிறதோ அது அத்துணைக்கும் நேரம் கொடுப்போம். பிள்ளைகளுக்கு அந்த படிப்புக்கான சூழ்நிலைகளை தாண்டி, அவர்கள் ஓய்வு எடுப்பதற்கான நேரத்தை தாண்டி மீதம் ஏதாவது நேரம் இருக்குமானால் நீ மதரசாவுக்கு போ என்பதாகத்தான் பெற்றோர்கள் வைத்திருக்கிறார்கள் என்று வேதனையாக அந்த உஸ்தாத் சொன்னார். நிலைமைகள் அப்படித்தான் இருக்கிறது. இதுதான் தேவை, இதுதான் ஆக உயர்ந்தது. ஹஸ்ரத், நீங்க மட்டும் இல்லேண்டா நிறைய பேருக்கு தீன் கிடைச்சிருக்காது. சரி, நீங்க என்ன செய்யறீங்க? அவர் பிள்ளைய வீட்டுலதான் வச்சிருப்பார். பூஸ்டுக்காக சொல்றாங்களா இல்ல உசுப்பேத்தி விட்டுட்டு வேடிக்கை பார்க்கறாங்களான்னு தெரியல. மாட்டிக்கிட்டு முடிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை. விட்டுலான்னு சொன்னாலும் தீனுடைய காரியத்தை விடக்கூடாதுன்னு மூத்தவர்களினுடைய வழிகாட்டுதல். ஏதோ ஸ்கூல் பிள்ளைங்களை வச்சாவது நிஸ்வான என்ன செய்வோம், நம்ம நடத்துவோம் அப்படின்னு ரொம்ப நர்வசங்கடமான சூழ்நிலையில நடத்துறோம். ஆக நிஸ்வான் மதரசாக்கள் வெறிச்சோடினால் நாளைய சமூகம் எங்கே சென்று அழும், என்ன நிலையாகும்? இது ஒரு மதரசாவினுடைய வீழ்ச்சி அல்ல, ஒரு சமூகத்தினுடைய வீழ்ச்சி. பரவலாக தமிழ்நாட்டில நிறைய மதரசாக்கள் உருவாகி இருக்கிறது. நிறைய மாணவிகள் அங்கு பயின்று இருக்கிறார்கள். தற்போதைய சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்கு எல்லா பகுதியிலையுமே. நம்ம ஊரு அப்படின்னு இல்லை, நம்ம பக்கத்து ஊர் இடையகோட்டை. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி, 12-13 வருஷத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன், மதரசா ஆரம்பிக்கும் போது குடும்ப பெண்களே சுமார் 70-80 பேர் என்ன செஞ்சாங்க, மதரசால கற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்லப்பட்ட இடம். இன்னைக்கு விரல் விட்டு என்ற கூடிய அளவுக்கு கூட ஆள் இல்லாத சூழ்நிலை. மதரசா நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதை தாண்டி வேறு மதரசாக்கள் வந்திருக்கிறதா என்றாலும் வேறையும் இல்லை. நம்ம ஊர்ல மக்தபுக்கு பிள்ளைங்க வரல அப்படின்னு சொன்னா யோசிச்சு பார்க்கிறோம். நிறைய மதரசா உருவாயிருச்சு. தீனியாத்து அதை நடத்தக்கூடாது எதிராக வேலை செய்தவர்கள் கூட என்ன நீங்க தீனியாத்து நடத்த மாட்டீங்க அப்படின்னு பெற்றோர்களுடைய கேள்வியை முன்வைத்து அவங்களும் இப்ப தீனியாத்தை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பரவலாக மக்தப் மதரசாக்கள் ஏற்பாடு செய்யப்படுகின்றன. அதன் காரணமாக மக்தபுக்கு பிள்ளைங்க வரல, ஏற்றுக்கொள்ளலாம். ஏன்? நம்ம விதைகள், நம்ம மதரசால இருந்து போன விதைகள் அங்கு விருட்சமாகி கொண்டிருக்கிறது. மக்தபுகள் என்ன செய்யப்பட்டிருக்குது, உருவாகுது. ஆங்காங்கே பிள்ளைங்க என்ன செய்யறாங்க, மக்தப நடத்துறாங்க. ஆனா நிஸ்வான் மதரசாவினுடைய நிலை இருக்கிறதே ரொம்ப மோசமா இருக்கு. இந்த சமூகம் இதை உணர்கிறதா? நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணம் என்று தமிழில் சொல்லப்படுவது போல அவ்வப்போது நமது பிள்ளைங்க இந்த மார்க்கத்தை துச்சமென கருதுகின்ற சூழ்நிலைகள் நம் கண் முன் தாண்டவமாடுகிறது. இதையெல்லாம் பார்க்கின்றார்கள். பார்த்த பெற்றோர்
அந்த இறை நிராகரிப்புக்கு அழைத்து செல்லக்கூடியதைத்தான் விரும்புகிறார்களே ஒழிய தீனை விரும்பலங்கிறது வெட்ட வெளிச்சமா இருக்கு. அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, யாரையும் குறை சொல்லணுங்கிறது இல்ல. நம்ம உண்மை நிலையை ஆராய்ந்து அடுத்த சந்ததிய ஈமானுள்ள சமூகமாக உருவாக்கணுங்கிற ஒரு கவலை தான். வருங்காலம் உண்மையிலேயே ரொம்ப கவலைக்குரிய ஒரு காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. மதரசாவுக்கு அனுப்பிட்டா, மதரசால தீனுடைய விஷயங்களை சொல்லி தந்து விட்டால் பிள்ளைங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருமா? அழகாக குர்ஆன் ஓதிய பிள்ளைங்க வளர்றாங்க, 10th போயிடுறாங்க. 10th உடைய பாடத்தை முன்னோக்கி குர்ஆனை பின்னோக்கி விடுகிறோம். தொழுகை கூட இல்லாம போயிருது அந்த பிள்ளைகள்கிட்ட. பசங்களுடைய நிலை இன்னும் ரொம்ப மோசம். பொம்பளை பிள்ளைங்க கூட தோழிகளை பார்க்கணுங்கிறதுக்காகவாவது என்ன செய்யறாங்க, 10th படிச்சாலும் +2 படிச்சாலும் மதரசாவுக்கு வந்துடுறாங்க. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. பசங்களுடைய நிலை இன்னும் ரொம்ப மோசம். அதை பத்தி பேசுறதுன்னா ரொம்ப ரத்த கண்ணீர் வடிக்கணும். பள்ளிக்கு பக்கத்திலேயே தான் இருக்கிறாங்க, ஆனா என்ன செய்யறது இல்ல, மஸ்ஜிதுக்குள்ள கால வைக்கிறது இல்ல. அல்லாஹுவினுடைய அருளையும் அல்லாஹுடைய நியமத்தையும் துச்சமாக கருதக்கூடிய சூழ்நிலை. அதற்கு காரணங்கள் ஏதாவது உப்புச்சப்பு இல்லாததை கூறிக்கிறாங்க. அன்றுக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, ஒரு சமுதாயத்தினுடைய எதிர்காலம் தாயினுடைய காலடியில இருக்குது. ஒரு தாய் சிறப்பானால், ஒரு தாய், ஒரு பெண் மருத்துவரானால், டாக்டர் ஆனா சில 1000 பேருக்கு மருத்துவம் பார்ப்பாள். ஒரு தாய் அவள் வேறு ஏதாவது ஆசிரியராக உருவாகும் போது சில நபர்களுக்கு கல்வியை சொல்லித் தருவாள். ஒரு பெண் மார்க்கத்தை கற்கும் போது அந்த தலைமுறையை பாதுகாக்கப்படுகிறது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, மதரசாக்கள்ல கற்றுக் கொடுக்கின்ற கல்விய அதிகமான நேரம் பிள்ளைங்க வீட்டுல இருக்கிறாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு அதை பின்பற்றுவதற்கான வாய்ப்புகளையும் வழிமுறைகளையும் ஏவல்களையும் செய்ய வேண்டிய பொறுப்பு தாய்மார்களுக்கு இருக்கிறது. அந்த தாய்க்கு தீன் இருந்தால் அதை அப்படியே அப்பட்டமாக பின்பற்றுவார். சமீபத்துல ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்கும் போது மதரசால படிச்ச பிள்ளைங்க, அவங்க தாய் எல்லாம் சாப்பிட போறாங்க. கல்யாணத்துக்கு போனா என்ன செய்யணும்? கல்யாணத்துக்கு போறதே சாப்பிட்றதுக்கு தான். கல்யாணத்துக்கு போறதே சாப்பிட்றதுக்கு தான். யாராவது ஒருத்தர் பத்திரிக்கை வச்சிட்டா நிறைய பேர் இருக்கிறாங்க, குடும்பத்தோடு கிளம்பிடுவாங்க. லீவு நாளா இருந்தா கொஞ்சம் ஜாலியா அப்படியே என்ன செய்வோம், அவங்க போலாமா போகக்கூடாதா, பரதா இருக்குமா இருக்காதா, அங்க போறதுனால என்ன, எதையும் யோசிக்கிறதெல்லாம் இல்ல. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ், அழைப்புக்கு மரியாதை கொடுக்கணும், அதனால போறோம். தப்பா சொல்றேன்னு நினைக்காதீங்க, ரொம்ப வேதனையா சொல்றேன். ஒரு திருமணத்துக்கு அழைக்கும் போது குடும்பத்தோடு முதன்மையாக காட்சி தருகிறோம். நல்ல விஷயங்கள்ல அப்படி காட்சி தர்றது இல்லை. ஏன்னா இங்க பிரியாணி போடுறது இல்லையில, அப்படித்தான் என்ன தோன்றுகிறது. அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, மாணவ கண்மணிகளே, போனவங்க சாப்பிடாம திரும்பி வர்றாங்க. போனவங்க அங்க இத்தனைக்கும் பெண்களுக்கு தனி ஏற்பாடுதான், ஆண்களுக்கு தனி ஏற்பாடுதான், ஆனாலும் சாப்பிடல. என்ன காரணம்? என்ன காரணம்? பெண்களுக்கு பரிமாறுற இடத்துல ஆண்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு அப்படித்தான் நிறைய பரதாவினுடைய சமையல் கிச்சன்ஸ் அப்படி இருக்கு. திருமணங்கள்ல பரிமாறுகிறவர்கள் ஆண்களாத்தான் இருப்பாங்க. வேற வழி இல்லாம பரதாவுடைய ஏற்பாடுல சூப்பர் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு வருவோம். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். சொல்ல வர்ற விஷயம் என்னன்னா, பிள்ளையும் ஓதியது, தாயிடத்திலும் ஈமான் இருந்தது. அந்த பிள்ளைகளை அந்த தாய் பாதுகாத்தாள். ஆண்களினுடைய கலப்பு இருக்கிற இடத்துல உள்ள நுழையக்கூடாதுங்கிற அந்த பக்குவம் மதரசால பருதாவை சொல்லித்தரப்படுகிறது. மதரசால மக்கன்னா போட சொல்லித்தரப்படுகிறது. இதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? வீட்டுல பிள்ளை தூங்குறான், தூங்குறதுக்கு முன்னாடி துஆ ஓதணும். ஓது ஞாபகப்படுத்தணுமா இல்லையா? அம்மாவுக்கு துஆ தெரியணும், அம்மாவுக்கு துஆவினுடைய மகிமை தெரியணும், துஆவினுடைய மகத்துவம் விளங்கணும்.
இந்த தாய்க்கு இது எல்லாம் விளங்கணும்னா எங்க வரணும்? மதரசாவுக்கு வரணும். பெற்றோர்கள் தீனை கற்றிருக்க வேண்டும். அப்படி கற்றவர்களாக இருக்கும் பட்சத்துல அந்த பெற்றோர் அந்த பிள்ளைகள் உலகத்திலேயே சுவனத்தை காண்பார்கள். எனவே ஒரு சமுதாயத்தினுடைய எதிர்காலம் தாய்மார்களினுடைய கைகளில் இருக்கிறது. ஒரு சமூகத்தினுடைய எதிர்காலம் பொருளாதாரத்துல இல்ல, தாய்மார்களின் மடியில இருக்குங்கிறது தான் கருத்து. இஸ்லாத்தினுடைய வரலாற்று ஆழமா படித்தவர்களுக்கு புரியும். ஒரு நல்ல தாய் முஸ்லிமாக இருந்தால் ஒரு குடும்பம் நல்ல முஸ்லிம் குடும்பமாக மாறும். ஒரு குடும்பம் நல்லதா இருந்தா ஒரு சமுதாயம் நல்லதா மாறும். எனவே ஒரு சமூகத்தினுடைய சீர்திருத்தம் என்பது பெண்களின் மார்க்க கல்வியிலிருந்து தொடங்குகிறது. ஆனா இன்னைக்கு சமூகத்தினுடைய நிலை என்ன? ரொம்ப வேதனை தரக்கூடியதா இருக்குது. பல பகுதிகளில் நிறைய நிஸ்வான்கள் இயங்கிக்கிட்டு இருக்குது. பல தியாகங்களுக்கு மத்தியில உலமாக்கள் அர்ப்பணிப்போட கற்பிக்கிறாங்க. பல முஅல்லமாக்கள் முபல்லிகாக்கள் வசதியான கட்டடங்க, இதற்கு என்று தமிழக அளவிலே ஒருங்கிணைந்த பாடத்திட்டம் எல்லாம் இருக்கு. ஆனா மாணவிகளினுடைய எண்ணிக்கை வருஷத்துக்கு வருஷம் குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. இது ஒரு சாதாரண கல்வி நிலையத்தினுடைய பிரச்சனை அல்ல, இது சமூகத்தினுடைய எதிர்காலத்தை பற்றிய எச்சரிக்கை. அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக உலக கல்விக்கு ஏராளமான செலவுகளை செய்யறாங்க. நல்ல பள்ளி எங்க இருக்கும், நல்ல கல்லூரி எங்க இருக்கும், நல்ல வேலை எங்க இருக்கும், நல்ல வாழ்க்கை, இப்படி ஒவ்வொன்றையும் அவங்க தேர்ந்தெடுத்து விரும்புறாங்க. இது தப்பில்ல, உலக முன்னேற்றத்தை எதிர்க்கல. ஆனா அதே நேரத்துல உலக கல்விக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை போல மார்க்க கல்விக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதா அப்படிங்கிறதா நாம சிந்திக்க வேண்டிய விஷயம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும், ஈமான் கொண்டவர்களே உங்களையும் அஹ்லீக்கும் உங்கள் குடும்பத்தையும் கூ நரக நெருப்புல இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் இருக்கக்கூடிய நேரடியான பொறுப்பை இந்த வசனம் உணர்த்துது. பிள்ளைகளுக்கான உணவு, உடை, இருப்பிடம், உலக கல்வியை வழங்குற மாதிரி ஈமானை பாதுகாக்க வேண்டியது மிகப்பெரிய கடமை. குடும்பத்தை நரகத்தில இருந்து பாதுகாப்பதற்கான மிக முக்கியமான வழி அவர்களுக்கு மார்க்க அறிவை வழங்குவது. அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, இன்னைக்கு பொருளாதாரத்துல நிறைய வேணும்னு நினைக்கிறோம். உலகியல் ரீதியான கல்வியில +2 முடிச்சிச்சு, ஒரு டிகிரி படிச்சிச்சு, அப்புறம் இரண்டாவது ஒரு டிகிரி BA படிச்சவங்க MA படிக்கணும்னு நினைக்கிறாங்க, பிகாம் படிச்சவங்க MCOM படிக்கணும்னு நினைக்கிறாங்க, அதை தாண்டி MPhil வரைக்கும் டாக்டரேட் வாங்கணும்னு நினைக்கிறாங்க, PhD படிக்கணும்னு நினைக்கிறாங்க. உலகியல் ரீதியாக அடுத்தடுத்த இடத்திற்கு போகணும்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் தப்பே இல்லை. ஆனா அதிகமாக விரும்பக்கூடியது எதுன்னு சொன்னா பொருளாதாரத்தை விட, வசதி வாய்ப்புகளை விட, அந்தஸ்தை விட இன்னும் எனக்கு வேணும், இன்னும் எனக்கு வேணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை கல்வியில. அதிலும் குறிப்பா மார்க்கத்தினுடைய இல்முல இன்னும் வேணும்னு நினைக்கிறோம். இன்னைக்கு எத்தனை பேர் இன்னும் வேணும்னு நினைக்கிறோம்? ஒரு மஹல்லால குழந்தைங்க 50% தான் மக்தபுக்கு வர்றாங்க. 50% பேர் மக்தபுக்கு வர்றதே இல்லை. இந்த 50% பேர்ல குர்ஆன் ஓதினா போதும், இதுவே மிகப்பெரிய இமாலய சாதனை. என் புள்ள குர்ஆன ஓதும், குர்ஆனை மட்டும் ஓதி கொடுத்துட்டீங்கன்னா போதும், வேற வேற இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. வர்ற 50%த்துல குர்ஆன் ஓதிட்டா போதும் அப்படின்னு ஒரு 50% போயிருது. அப்புறம் ஒரு 25% தான் என்ன செய்யறாங்க, வர்றாங்க. அவங்களும் மக்தபிலேயே என்ன செஞ்சிடறாங்க, தங்களுடைய மார்க்கத்தினுடைய கல்வியை இடைநிறுத்தம் செஞ்சிடறாங்க. ஒரு 9வது போகையில பசங்க 0, 9வதுக்கு மேல என்ன செய்ய மாட்டாங்க, மக்தபுக்கு வரமாட்டாங்க. பல ஊர்களினுடைய நிலை இப்படித்தான் இருக்கு. எங்கோ அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில மாணாக்கர் என்ன செய்யறாங்க, பழனியில அப்படி ஒரு மக்தபுக்கு போன 2-3 நாளைக்கு முன்னாடி 11வது படிக்கிற பையன் என்ன செய்யறான், காலையில 6:30 to 7:30 மக்தபுக்கு வந்துட்டு போறான். நாமளா என்ன செய்வோம், ஸ்கூலுக்கு போகணும்ட்டு நம்ம மகளால இருக்கிற ஒரு பையன் 10th படிக்கிறான். எத்தனை மணிக்குப்பா ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்லி கேட்டேன். அவன் சொன்னா
7:50 நான் என்ன செய்யணும், ஸ்கூலுக்கு கிளம்பணும் அப்படின்னு சொன்னான். எத்தனை மணிக்கு? 7:50. அப்ப எப்பப்பா கிளம்புவ அப்படின்னு கேட்டேன். நான் 7 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு ரெடியாகி என்ன செஞ்சிருவேன், அப்பதான் ஸ்கூலுக்கு கிளம்பி போக முடியும், கிளம்பிடுவேன் அப்படின்னு சொன்னான். மர்சாவுக்கு வந்துகிட்டு இருந்தவன் ஸ்கூல்ல 10th நாள் என்னது படிப்பு நிறைய இருக்கு, 24 மணி நேரமும் படிக்கிறவே மாதிரி. காலையில எந்திரிச்சா நைட் வரைக்கும் என்ன செய்யறது, அவன் வேற எந்த ஓய்வும் எடுத்துக்கிறது இல்லை, அப்படி படிக்கிறான். அதனால 7:50 நான் ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னான். நான் கேட்டேன் அவன்கிட்ட, 6:50 ஸ்கூலுக்கு வர சொல்லிட்டா என்ன செய்வ? 6:50 நான் அப்ப 6 மணிக்கே எந்திரிச்சு கிளம்பிடுவேன். ஸ்கூலுடைய முக்கியத்துவம், ஸ்கூலுடைய தேவை, ஸ்கூலுடைய அட்வான்ஸ் எல்லாமே அவனுக்கு விளக்க வச்சிருக்கிறான். பெற்றோருடைய திணிப்பு தானே இது, பெற்றோருடைய ஏவல் தானே. அப்ப அதற்கு அவன் என்ன செய்யறான், தயாராகிடுறான். காலையில மதரசாவுக்கு கூட அனுப்பிச்சு வச்சுட்டு போங்க, நான் குரான் பாடம் கேட்டுட்டு அனுப்புறேன்னு சொன்னா, சாயந்தரம் எப்ப நீங்க மதரசா எடுப்பீங்க, இஷாவுக்கு பின்னாடி எப்ப நீங்க மதரசா எடுப்பீங்க, இப்படி கூட கேட்கறது இல்ல. ஸ்கூல் ஒர்க் நிறைய இருக்கிறதுனால என்ன செய்ய முடியல, எங்கனால அனுப்ப முடியல. 7 மணிக்கு எந்திரிச்சு 7:50 ஸ்கூலுக்கு கிளம்புறவன் 6 மணிக்கு எந்திரிச்சு 7 to 7:50 வரைக்கும் என்ன செய்யலாம், மதரசாவுக்கு வந்துட்டு போலாமா இல்லையா? இங்க இருந்து முழு ஒட்டஞ்சத்திரத்தையும் சுத்துவான். ஆனா மதரசாவுக்கு வந்துட்டு போறதுக்கு இருட்டுல என்ன செய்ய முடியாது, வர முடியாது. மதரசாவுக்கு வர்றதுக்கு, தொழுகைக்கு வர்றதுக்கு தான் நாய் கிடைச்சிரும். வேற எங்க போகணும்னா என்ன செய்யாது, நாய் கடிக்காது. நான் கூட நம்ம ஊர்லதான் இப்படி சொல்றாங்கன்னு நினைச்சேன். பக்கத்துல இருக்கிற பள்ளிக்கு போயிருந்தேன், அங்கேயும் அப்படித்தான் அஜர்த்து என்ன செஞ்சாரு, மதரசாவுக்கு வர்றதுக்கு மட்டும் பையனை நாய் கடிச்சிரும் அஜர்த்து. ஆனா மத்த எல்லா தேவைக்காக ஊரை சுத்திக்கிட்டே தான் இருப்பான். அப்ப எல்லாம் என்ன செய்யாரு, அவனை நாய் கடிக்காது. அல்லாஹ் பாதுகாக்கட்டும், எப்பயுமே நாய் கடிக்க வேண்டாம். மக்களுடைய சிந்தனை எப்படி இருக்கு அப்படிங்கறதா இங்க யோசிக்க வேண்டிய விஷயம். அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, ரப்பி ஜித்னி இல்மா, இன்னும் வேணும், அதிகமாகணும்னு கேட்கிற விஷயம் ஒன்னே ஒண்ணு, அது கல்வி. கல்வின்னு சொன்னாலே அது மார்க்கத்தினுடைய இல்மு தான். உலகத்தினுடைய அத்துணையும் வாழ்க்கையினுடைய தேவை, வாழ்க்கையினுடைய கலை. கல்வினா அது குர்ஆனிய கல்வி, அல்லாஹுவை அறியக்கூடியதுதான் கல்வி. அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி, நீங்க ஒவ்வொருவரும் பொறுப்புதாரி, உங்கள் பொறுப்பை பற்றி நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள். பிள்ளைய டாக்டருக்கு படிக்க வச்சியா, +2 வரைக்கும் ஸ்கூலுக்கு அனுப்பினையா, இது எல்லாம் அல்லாஹுவை அறிவதற்கு தான் தேவை. அல்லாஹுவினுடைய உடல் உறுப்புகளை ஆய்வு செய்வதற்கு, அந்த உறுப்புகளை பாதுகாக்கிறதுக்கு தான் மருத்துவ படிப்பு அப்படிங்கிற நியத்துல படிக்கணும் ஒண்ணு. ஆனா அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், நீ குர்ஆனை ஏன் சொல்லி தரலன்னு கேள்வி கேட்பான். உன் பிள்ளைக்கு தொழுகையை ஏவலன்னு என்ன செய்வான், அல்லாஹ் கேள்வி கேட்பான். அப்ப என்ன இந்த சமூகம் பதில் சொல்ல போகுது? அப்பொழுது என்ன பதிலை இந்த சமூகம் தயார்படுத்தி வைத்திருக்கிறது? உன் மகளுக்கு மார்க்க கல்வியை கற்றுக் கொடுத்தியான்னு அல்லாஹ் கேட்கல, என்ன பதில் சொல்வோம்? மை யுரிதுல்லாஹு பிஹி கைரை யுஃபக்கிஹு ஃபித்தீன், அல்லாஹ் யாருக்கு நன்மையை தரணும்னு நினைக்கிறானோ அவங்களுக்கு தான் மார்க்கத்தினுடைய ஆழ்ந்த அறிவை வழங்குகிறான். மார்க்க அறிவுங்கிறது சாதாரண கல்வி இல்லை, அல்லாஹ்வுடைய அருட்கொடை. எனவே அந்த அருட்கொடைகள் நம்ம பிள்ளைங்களுக்கு கிடைக்கணும்னு முயற்சி செய்யணுமா வேண்டாமா? நம்ம பிள்ளைங்க அம்மா ஆயிஷா மாதிரி இஸ்லாமிய வரலாற்றின் மிகப்பெரிய பெண் அறிஞர்களில் ஒருவராக திகழணுமா வேண்டாமா? அம்மா ஆயிஷா 2000க்கும் அதிகமான ஹதீசுகளை அறிவிச்சாங்க, மார்க்க சட்டங்களை கற்றார்கள். இந்த உம்மத்திற்கே ஆசிரியரையா அவங்க இருந்துகிட்டு இருக்கிறாங்க. எனவே ஆயிஷா அம்மா மாதிரி அறிவு மிக்க பெண்கள் எங்கே உருவாகிறாங்க? மதரசாக்கள்ல தான் உருவாகிறாங்க. எனவே நிஸ்வான் மதரசாக்கள் மாணவிகளை தேடிக்கொண்டிருக்கு. எத்தனை பேர் +2 முடிச்சோம், எத்தனை பேர் +2 முடிச்சோம், எத்தனை பேர் நிஸ்வானுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும், பரிபூரணமா முபல்லிகாவை கற்கணும். சுவனத்து மொழியாக இருக்கக்கூடிய, இஸ்லாமியர்களின் தாய்மொழியாக இருக்கக்கூடிய அரபிய இன்னும் நான் ஆழமா படிக்கணும்னு மதரசாவுக்கு வருகை தந்து கொண்டிருந்த பிள்ளைகள் கூட நினைக்கலங்கிறது வேதனையான விஷயம்.
மதரசால படிச்சா என்ன பயன்? வேதனையான கேள்வி. என்ன கிடைக்கும்? மதரசால படிச்சா என்ன கிடைக்கும்? நல்ல சம்பளம் கூட கிடைக்காது. மதரசால படிச்சா நல்ல சம்பளம் கிடைக்காது. ஒட்டஞ்சத்திரத்துல நாமளா முயற்சி பண்ணாலும் நல்ல பேர் கூட கிடைக்காது. 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு யாராவது ஓதுவாங்களா? 12,000 ரூபாய் சம்பளத்துக்கு ஓத மாட்டாங்க. இப்ப நிர்வாகங்கள் ஆலிம்களுக்கு எப்ப நல்ல சம்பளம் கொடுக்குதோ ஒவ்வொரு பெற்றோரும் நினைப்பாங்க, நம்ம பிள்ளைய என்ன செய்யணும், ஒரு 40,000 ரூபாய் சம்பளம் அஜரத்துக்கு எத்தனை பேர் கீழே நிற்பாங்க ஓத வைக்கிறதுக்கு? நிர்வாகத்தினுடைய மாபெரும் தொய்வு மதரசாக்கள் தேய்ந்து போனதற்கான காரணம். நாமளா முயற்சி பண்ணனாலும், இந்த சமூகத்துல சண்டையை போட்டு முட்டி மோதிக்கிட்டு இருந்தாலும் அதுல பொறாமையோட, அதே நேரத்துல இதை எப்படா கவுக்கலாம் அப்படின்னு தான் சைத்தான் அவங்க சிந்தனையில போட்டு பலவிதமான சோதனைகளை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, ஒரு குழந்தைக்கு உலக கல்விய கற்கலனா பெற்றோர்கள் கவலைப்படுறாங்க. தமிழ் கூட படிக்க தெரியல அப்படின்னு என்ன செய்யறாங்க, கவலைப்படுறாங்க. ஆனா குர்ஆனை சரியா ஓத தெரியாம வளர்ந்தா, தொழுகையினுடைய அடிப்படை சட்டங்களை அறியாமல் இருந்தா இதே கவலை இருக்கான்னு சொன்னா அப்படி இல்லை. இதுவே சமூகத்தினுடைய மிகப்பெரிய பலகீனம். நிஸ்வான் மதரசாக்கள் வெறிச்சோடுவது ஒரு கல்வி நிலையம் காலியாக இருக்குங்கிறது இல்ல, ஒரு தலைமுறையினுடைய மார்க்க அறிவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு வருகிறது. ஒரு சிறுமி மதரசாவுக்கு வரலனா நாளைக்கு அவ ஒரு தாயாக மாறும் போது பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை எப்படி கற்றுக் கொடுப்பான்? ஒவ்வொரு பெற்றோரும் சிந்திக்கணும். நிஸ்வான் மதரசாக்கள் ஏன் வெறிச்சோடுது? நிஸ்வான் மதரசாக்கள் ஏன் முக்கியத்துவம் இல்லாமல் இருக்குது? பள்ளி, கல்லூரி இது மாதிரியான நிலையங்களுக்கு இருக்கிற முன்னேற்றம் மார்க்க கல்விக்கு இல்லையே. ஏன் கொஞ்சம் கொஞ்சமா ஏன் குறையறாங்க? நாளைய முஸ்லிம் சமூகத்தினுடைய உயிர் நாடியாக இருக்கக்கூடிய மதரசாக்கள் பலமிழந்து இருப்பது இந்த சமூகத்தினுடைய மாபெரும் சாபக்கேடுங்கிறதை ஏன் உணராம இருக்கிறாங்க? மதரசாக்கள் வெறிச்சோடுவதற்கு மதரசாக்கள் காரணம் இல்லை, நம்ம சிந்தனையில மிகப்பெரிய ஓட்டை இருக்கிறது. பெரும்பாலான பெற்றோர்கள் உலக கல்வியை அடித்தளமா கருதுறாங்க, மார்க்க கல்விய கூடுதலா இருந்தா போதும்னு நினைக்கிறாங்க. பெரும்பாலான பெற்றோர்கள் உலகத்தினுடைய கல்விய வாழ்வின் அடித்தளம் பேஸ்மெண்டாக கருதுறாங்க. ஆனா மார்க்கத்தினுடைய கல்வி ஏதோ கொஞ்சம் இருந்தா போதும். அன்பிற்குரிய தாய்மார்களே, உலகத்தை முக்கியத்துவப்படுத்தணும் தான், ஆனா அதை விட சிறந்ததாக மார்க்கத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும், மார்க்கத்திற்கு முன்னுரிமை தர வேண்டும். எல்லா இடங்கள்லயும் இது மாதிரி இல்ல, அங்கங்க அப்படி நடக்குது. ஒரு மனுஷன் இறந்துட்டா எல்லாமே முடிவடைஞ்சிருது. 3 விஷயம்தான் அவனுக்கு பின்தொடரும். ஒரு மனுஷன் மூத்தாயிட்டா அவன்கிட்ட இருந்த எல்லாமே முடிஞ்சு போச்சு. மௌத்திற்கு பின்பும் 3 விஷயம் பின்தொடருது. அதுல ஒண்ணு வலதுன் சாலிஹுன் யதுஊஹு, அவருக்கு துஆ செய்யக்கூடிய குழந்தை, நல்ல பிள்ளையா மதரசாவுடைய இல்மை கற்றுக் கொடுத்திருந்தால் நாளைக்கு மௌத்துக்கு பின்னாடியும் அந்த பெற்றோருக்கு இவன் துஆ செய்வான். இன்னைக்கு எத்தனையோ பேர் படிச்சிருக்கிறாங்க, ஊரை காலி பண்ணி வெளியூர் போயிடுறாங்க, பெற்றோர் இறந்த இறப்புக்கு கூட வர முடியாத சூழ்நிலையாகிறது, துர்சகனமாகிறது. இப்படி இருக்கிற பிள்ளைங்க எப்படி அந்த பெற்றோர் இறந்ததற்கு பின்பு நினைச்சு பார்ப்பாங்க? யோசிச்சு பாருங்க. மார்க்கத்தை சரியாக கொடுக்காததனுடைய விளைவு. இப்ப நல்ல பிள்ளைங்க தானாக உருவாக மாட்டாங்க, உருவாக்கணும். அதுல மிகப்பெரிய பங்கு பெற்றோருக்கு இருக்கு, அதிலும் குறிப்பா தாய்க்கு இருக்கு. அந்த தாய்க்கு மார்க்க அறிவு இல்லைன்னா அடுத்த தலைமுறையினுடைய மார்க்க வளர்ச்சி பலவீனமா போயிடும். உம்முல் முஃமினீன் உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க நிதானத்திலையும் மார்க்க அறிவிலையும் சிறந்து இருந்தாங்க. ஹுதைஃபியா உடன்படிக்கையில சஹாபாக்கள் மனவேதனையில இருக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாபெரும் ஒரு ஆலோசனையை வழங்கினாங்க. அந்த அறிவார்ந்த ஆலோசனையின் மூலம் மிகப்பெரிய சிக்கல் தீர்க்கப்பட்டது. இது ஒரு பெண் மார்க்க அறிவு பெற்றதின் காரணமாக ஒரு முன்மாதிரியாக இருந்தாங்கிறது இந்த சமூகம் உணர வேண்டிய ஒரு தகவல்.
அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, நம்ம பிள்ளைங்களும் நாளைக்கு உம்மு சலமாவை போல, அம்மா ஆயிஷாவை போல, அம்மா நஃபீசத்துல் இறைநேச செல்வியை போல உருவாகணுமா வேண்டாமா? ஒரு குழந்தைக்கு ஸ்பெஷல் கிளாஸுக்காக முயற்சி எடுக்கிறாங்க, கவலைப்படுறாங்க. அதே குழந்தை மதரசாவுக்கு போகலன்னு சொன்னா அந்த கவலை யார்கிட்டையுமே இல்லை. அந்த கவலையை பற்றி பெருசா எடுத்துக்கிறது இல்லை. கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமா. சில சில தொய்வுகள் இருக்கலாம், சில ஒரு இதனுடைய மகிமையை உணராமல் இருக்கலாம். ஆனா அல் குர்ஆனு ஹக்குன், கூட்டாகணும். யார் ஒரு நன்மையை காட்டி தர்றாரோ, யார் ஒரு நன்மையை செய்யறாங்களோ, காட்டி தர்றவருக்கு உரிய அந்த நன்மை, செஞ்ச நன்மை கிடைக்கும். ஒரு நன்மையை சுட்டி காட்டுபவருக்கு அதை செய்யாதவருக்கு நன்மையை கிடைக்கும் நன்மை போலவே அதற்கான நற்கூலி கிடைக்குது. ஆக ஒரு பெற்றோருக்கு மதரசாவை பற்றிய விளக்கத்தை கொடுத்து ஒரு மாணவியை மதரசாவில் சேர்ப்பதற்கு முயற்சி செய்யும் போது அந்த மாணவியின் இன்ஷா அல்லாஹ் வருங்காலத்தில் மாபெரும் ஒரு இஸ்லாமிய கல்விக்கூடத்தை நிர்வகிப்பதற்கு தயாரானா அந்த நன்மையெல்லாம் யாருக்கு கிடைக்கும்? ஆரம்ப கால முயற்சி யார் செஞ்சாங்களோ அவங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ் கபூலியத்தில் இந்த மதரசாவுக்காக எவ்வளவோ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். மக்களுக்கு தீனை கொடுக்கறதுக்காக நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம மதரசா வந்த பின்னாடி தான் நோஸ் ஃபீஸ் கலாச்சாரம் அதிகமாக நம்ம ஒட்டஞ்சத்திரத்தில் பார்த்தோம் ஹசரத்து அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். இதே மாதிரி தான் வத்தலக்குண்டையும் ஒரு சகோதரர் பார்க்குற நேரமெல்லாம் சொல்லுவார், ஹசரத் நீங்கள் வந்ததுக்கு பின்னாடி தான் பெண்கள் என்ன செஞ்சாங்க, ஸ்கார்ப்பு போட ஆரம்பித்தாங்க. தலைக்கு துணி போடுறதுலேருந்து நோஸ் ஃபீஸ் அணிகிறதுல இருந்து கை க்ளவுஸ் அணிகிற வரைக்கும் அல்லாஹ்வுடைய கிருபையால் நீங்கள் வந்த பின்னாடி தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைர் என்ன சொல்ல வர்றோன்னா, இப்போ சமீபத்தில் கூட 2 நாளைக்கு முன்னாடி எங்கள் உஸ்தாது வந்திருந்தாங்க. இப்போ நான் சொல்ல வந்த விஷயம் அதுதான். இதை அல்லாஹ் கபூல் செஞ்சுருக்கணும். இதன் மூலம் என்ன பயன் கிடைச்சிருக்குன்னு நிறைய பேர் உணர்ந்திருப்போம், எல்லாருக்குமே தெரியும். இந்த எல்லா நன்மையும் எங்கள் உஸ்தாத், என்னுடைய மக்தப் உஸ்தாதுக்கு போய் சேரும். காரணம் என்னன்னா, எங்கள் அம்மாட்ட போராடி அவர் தான் என்னை மதரசாவில் கூப்பிட்டு போய் விட்டாங்க.
அந்த உஸ்தாதே வந்து சொன்னாங்க, இப்போ கூடப்பா 2 நாளைக்கு முன்னாடி வத்தலக்குண்டில் பார்க்கையில் அமான்லா ஹசரத்தும் ஆஷிக் ஹசரத்தும் போனதுக்கு பின்னாடி மக்தபே இல்லாமல் போச்சு அப்படின்னு சொன்னாங்க. 250 பேர் அல்லாஹ்வுடைய கிருபையில் ஓதிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு மக்தபை பார்க்குற ஒரு ஆய்வாளர்கிட்ட கேட்கல, வத்தலக்குண்டில் மக்தப் எப்படிங்க இருக்குது அப்படின்னு கேட்கல, 4 பேர் ஓதுறாங்க அஜர்த்து அப்படின்னு சொன்னாங்க. அதனால் எங்கே போனாலும் அல்லாஹ் என்ன செய்வான், ஏதாவது ஒரு வேலையை வாங்கிடுவான். என்ன சொல்ல வர்றோன்னு சொன்னால், ஒரு நன்மையான விஷயத்துக்கு வழிகாட்டினா அந்த நன்மை என்ன செய்யும், நமக்கும் கிடைக்கும். அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, ஒவ்வொரு பெற்றோருமே தங்களை கேட்டுக்கொள்ள வேண்டும். என் மகளுக்கு உலக வாழ்க்கைக்கான தயாரிப்பு செய்கிறனா, மறுமை வாழ்க்கைக்கான தயாரிப்பையும் செய்கிறனா? இந்த கேள்விக்கு மனச்சாட்சியோட பதில் சொன்னால் நிஸ்வான் மதரசாக்களுடைய அவசியத்தை தனியாக சொல்ல வேண்டியது. நிஸ்வானுடைய மதரசாவுடைய வளர்ச்சிக்கு 4 பேருடைய பொறுப்பை உணரணும். 1 பெற்றோர்கள், 2 உலமாக்கள், 3 ஜமாத்து நிர்வாகங்கள், 4 மதரசா நல்ல ஒரு கல்வியை கொடுக்கணும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வல்ல அசுர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர், நிச்சயமாக மனுஷன் நஷ்டத்தில் இருக்கிறான். இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி வதவாஸௌ பில் ஹக்கி வதவாஸௌ பிஸ் ஸப்ர், சத்தியத்துக்கும் பொறுமைக்கும் ஒருத்தருக்கொருத்தர் உதவிக்கிட்டவங்களை தவிர மற்ற எல்லா நஷ்டத்தில் இருக்கிறாங்க. இப்போ சத்தியத்துக்கு உதவணும். எது சத்தியம், எது நன்மை, அதுக்கு என்ன செய்யணும், ஒருத்தருக்கொருத்தர் உதவியாளராக இருக்கணும். அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, நிஸ்வான் மதரசாக்கள் நம்ம அமைதியாக அழைக்குது. அதில் காலியாக இருக்கிற வகுப்பறைகள் ஒரு கேள்வியை உங்கள்கிட்ட கேட்குது. நாளைய தாய்மார்களை உருவாக்க எங்களிடம் இடம் இருக்கிறது, அவர்களை அனுப்ப உங்கள் மனதில் இடம் இருக்கிறதா? இந்த கேள்வி ஒவ்வொரு பெற்றோருடைய இதயத்திலும் ஒதிக்கணும். நமது பிள்ளைகளை நிஸ்வான் மதரசாவுக்கு அனுப்பினா அவங்க குர்ஆனை மட்டுமல்ல ஒழுக்கத்தையும் கற்றுக்கொள்வார்கள், தொழுகையை மட்டுமல்ல இறையச்சத்தையும் கற்றுக்கொள்வார்கள், மார்க்க சட்டங்களை மட்டுமல்ல ஒரு முஸ்லிம் குடும்பம் எப்படி இருக்குங்கிறதையும் கற்றுக்குவாங்க. ஒரு மாணவிய மதரசாவில் சேர்க்கிறது அது சேர்க்கையை அதிகரிப்பது அல்ல, ஒரு வீட்டின் ஈமானை பாதுகாப்பது, ஒரு குடும்பத்தினுடைய எதிர்காலத்தை பாதுகாப்பது, ஒரு சமுதாயத்தினுடைய அடையாளத்தை பாதுகாப்பது. ஈமான் இல்லாத சமூகம் உருவானால் என்னாகும்? மாற்று மத அன்பர்களும் இஸ்லாமியர்களும் ஒன்றாயிருவாங்க. தலையில யாருமே துணி போடலை, அந்த சிந்தனை இல்லாமல் போச்சு. இந்த ஊரில் இஸ்லாம் இருக்கான்னு கேள்வி கேட்குற மாதிரி ஆயி. ஒரு ஊருக்கு போகிறோம், அங்கே 2 புர்கா அணிந்த பெண்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னால் இங்கே முஸ்லீம்கள் வாழ்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்குவோமா இல்லையா? அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெண்கள் இஸ்லாத்தின் அடையாளம் இல்லாமல் புர்கா இல்லாமல் அலையிறாங்கன்னு சொன்னால் அங்கே முஸ்லீம் இருக்கிறாங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஆக ஒரு சமுதாயத்தினுடைய அடையாளத்தை பாதுகாப்பது. முன்னோர்கள் பள்ளிவாசலை கட்டினாங்க, மதரசாக்களை உருவாக்கினாங்க, குர்ஆனுடைய கல்விக்கு உயிரை ஏற்படுத்தினாங்க. இப்படி உயிரோடு வைத்திருக்க வேண்டிய அந்த பொறுப்பு நமக்கு இருக்குது. ஆக ஒவ்வொரு பெற்றோரும் நல்ல கல்வியை கொடுக்கறதோட மார்க்க கல்வியையும் கட்டாயம் கொடுக்கணும். உலக வாழ்க்கையில் வெற்றி பெறுவதானாலும் மறுமையில் வெற்றி பெறுவது தான் உண்மையான வெற்றி. நிஸ்வான் மதரசாக்கள் காலியாகும் போது, நிஸ்வான் மதரசாக்கள் வெறிச்சோடும் போது அடுவது ஒரு கல்வி நிலையம் அல்ல, ஒரு சமுதாயத்தினுடைய எதிர்காலம். ஆக அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த சமூகம் மதரசாக்களை பயன்படுத்துவதற்கான நசீபை அல்லாஹ் தருவானாக. இந்த சமூகத்திற்கு நிஸ்வானினுடைய தேவை என்ன என்பதை அல்லாஹ் உணரச் செய்வானாக. வருங்கால சந்ததியின் ஈமானை அல்லாஹ் இந்த மதரசாக்களின் மூலம் பாதுகாப்பானாக. ஈமான் இல்லாத சூழ்நிலைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப் என்று அல்லாஹ் மறையில் சொல்லி இருப்பது போல ஈமான் கொண்டதற்கு பின்பு ஈமான் இல்லாத சூழ்நிலைக்கு சருகி விடுவதை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.